இப்போ நம்ம கிளினிக்கு வரக்கூடியவங்களா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்லேயும் சரி, மேம் வயிறு வந்து சுத்தமாக இருக்கணும் இல்லையா? நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். இல்லை நான் வெளியில் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது. உடல் பகுதியில் லார்ஜ் இன்டெஸ்டைனில் குட் பேக்டீரியாஸ் நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு அது ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதற்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் ஈஸியாக வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வயிறு வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வயிறு சுத்தமாக இருக்கிறதுக்கு இதை ஃபுட்டுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ குடல் சுத்தமாக இருக்கும்போது டைஜஷன் நார்மலாக இருக்கும், நம்ம மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும், நிறைய ஒர்க் வந்து நம்மளால் பண்ண முடியும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வயிறு சுத்தமாக இருக்க நம்ம என்னென்ன சாப்பிடலாம்? நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. இப்போ நம்ம கிளினிக்கு வரக்கூடியவங்களா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்லேயும் சரி, மேம் வயிறு வந்து சுத்தமாக இருக்கணும் இல்லையா? நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். இல்லை நான் வெளியில் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது, என்னுடைய ஒர்க்கு நேச்சரே அப்படி தான். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி நான் தினமும் இந்த மூலிகையை சாப்பிட்டாவோ இல்லை இந்த உணவை நான் வந்து அதிகமாக சாப்பிட்டாலோ வயிறு வந்து சுத்தமாக இருக்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னென்ன மூலிகைகள், அதை எப்படி உணவோடையே நம்ம சேர்த்து சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் சேர சேர தான் உடலில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா குடலோட சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் க்ரானிக் டிசீசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், தோல் பிரச்சனைகள், இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் சித்த மருத்துவத்தில் முதல்ல குடல் சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது பேதி மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து விரேஷன முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவே நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான உணவு முறைகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அதிகமாக ஃபஸ்ட்டு ஃபைபர் கண்டென்ட். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்துக்கள் நிறைய இருக்கிற உணவுகள் தான் 3 வேளையும் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம ஃபைபர் கண்டென்ட் எடுக்க என்ன ஆகுனா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய குடல் பகுதியில் லார்ஜ் இன்டெஸ்டைனில் குட் பேக்டீரியாஸ் நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு அது ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதற்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் தான். இதை வந்து நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம காலையில் ஃபுட்டு எடுக்கிறோன்னா எந்த வகையான ஃபுட்டு எடுத்தாலும் சரி, கொஞ்சமாக ஏதாவது ஒரு காய்கறி, ஒரு வெஜிடபிள் அதனுடைய சாறு மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய சாறு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெள்ளை பூசணியும் இல்லை சுரைக்காய் இல்லை நெல்லிக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி காய்கறிகளை கொஞ்சம் சாறு எடுத்து உணவோடு சேர்த்து குடிச்சிக்கலாம். இப்போ காலையில் நீங்கள் எந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் சரி, இந்த வெஜிடபிள்ஸோட சாறு, ஏதாவது ஒரு வெஜிடபிளோட சாறு எடுத்து குடிக்கலாம். அதுலேயும் முக்கியமாக சர்க்கரை நோயாளியாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சுரைக்காய் இல்லைன்னா பீர்க்கங்காயெலாம் நிறைய பேருக்கு வயிறு அசிடிட்டி இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம சாறு மாதிரி குடிச்சிடலாம். காலைல ஃபுட்டு எடுத்து ஒரு அரை மணி நேரம்க்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் சாறு குடிச்சிடலாம். இதனோட கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்தோ இல்லை ஓமவல்லி இலைகள் வீட்டில் இருந்தால் அதையும் நம்ம சேர்த்தோ இல்லை சீரகப்பொடி, ஓமப்பொடி ஏதாவது ஒன்று கலந்து அதை குடிக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வயிறு வந்து சுத்தமாக இருக்கிறது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வயிறு சுத்தமாக இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் இதை சரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரியான இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா இரவு நேரத்தில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும். இரவு உணவோடு சேர்த்து எதை சாப்பிடலாம்? நிறைய பேர் கீரைகள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க. இரவு நேரத்தில் கீரைகள் வேண்டாம். அதற்கு பதிலாக சில மூலிகைகளை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கடுக்காய் சூரணமோ இல்லை நிலாவாரை சூரணமோ இதனோட நம்ம வந்து உணவு எடுத்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த கடுக்காய் பொடியோ இல்லை திரிஃபலா பொடியோ வெந்நீரில் கலந்து நைட்டில் நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம்
நிலாவாரி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சூரணத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். நிலாவாரி சூரணமும் இரவு நேரத்தில் தண்ணீரில் கலந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இரவு உணவு எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுடைய மூலிகைகளை குடிச்சிட்டு வந்தோம்னா ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும், குடல் பகுதியும் நமக்கு சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். இதுவே மூட்டு வலி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம், அந்த வாதத்தையும் குறைக்கணும், குடல் பகுதியும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தேற்றான் கொட்டை கற்பம். இந்த தேற்றான் கொட்டை கற்பம் தான் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன். அதாவது இது வந்து பஞ்சமூல கற்பம் அப்படின்ற நேமில் நம்ம கொடுக்குறோம். 5 வகையான முக்கிய மூலிகைகளை மூலமாக வைத்து முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்து, சித்தர்கள் சொன்ன ஒரு காயக்கற்ப மருந்து. இது நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். இது எதற்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, வாதம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சாப்பிட்ணும்னா தேனில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த தேற்றான் கொட்டை முதலான மூலிகைகளை வைத்து செய்யக்கூடிய பஞ்சமூல கற்ப சூரணத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பலன். இதனால் வந்து சுகர் ரெடியூஸ் ஆகிறது, பிளட் ப்ரெஷர் குறையிறது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம உடலில் நடக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற நிறைய உணவுகள் என்னென்னா குடல் பகுதியில் போய் அப்படியே லேயர் மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நாளடைவில் கழிவுகளாக மாற்றம் பெறுது. நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அதில் சாப்பிட்ற நிறைய க்ரீம் வகைகள் சாப்பிட்றோம், மயோனஸ் மாதிரியான உணவுகள், சாஸ் எடுக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுனால குடல் பகுதியில் போய் அப்படியே லேயர் மாதிரி படிஞ்சு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு நம்ம உடலுக்கு ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளே போகும்போதும் குடல் பகுதியில் கழிவுகள் சேர்ந்து உடலோட ஆரோக்கியம் நமக்கு கெட ஆரம்பிக்கும். முதல்ல நமக்கு இதனுடைய சிம்டம்ஸ் என்ன மாதிரி தெரியும்னா, ஜாயின்ஸில் பெயின் நிறைய பேருக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கின் இச்சிங் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். காரணமே இல்லாமல் தோல் பகுதியில் ஒரு இச்சிங் ஏற்படும். அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு இழந்து ஒரு மாதிரி சுருக்கங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். கண்ணுக்கு கீழே கருவளையம், ஸ்கின் டோனே வந்து மாறுற மாதிரி, கொஞ்சமாக கருமை நிறம் அடைஞ்ச மாதிரி இருக்கிறது, ஹேர் ஃபால் ஆகிறது, இது எல்லாமே நம்மளுடைய குடல் பகுதியில் நிறைய கழிவுகள் இருந்தால் வரக்கூடியது. அப்போ பேசிக்காக நம்ம வேறு என்ன செய்யலாம், நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய மூலிகைகளை வாங்கி நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை வெந்நீரில் கலந்து குடித்தாலே குடல் பகுதி நமக்கு சுத்தமாக இருக்கும்னு சொல்லலாம். இதனால் பல நன்மைகள், குடல் மட்டும் கிடையாது, இதய நோய்கள் இருக்கிறவங்களும், கல்லீரல் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க, பிளட் சுகர் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாமே இது மூலிகைகள் தான். என்னென்ன மூலிகைகள் நம்ம இதில் சேர்க்க போகிறோம்னா, ஓமம் ரொம்ப முக்கியம். ஸோ ஓமம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 50 கிராம் இதனோட எடுத்துக்கலாம். கிராம்பு 10 கிராம் அளவுக்கு எடுக்கணும். லவங்கப்பட்டை 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம்னா, மிளகு ஒரு 50 கிராம் மிளகு, அதிமதுரம் ஒரு 20 கிராம். ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம மூலிகைகளை எடுத்துக்கிறோம். ஸோ அதிமதுரம் மட்டும் பொடியாக வாங்கி தனியாக வச்சுட்டு அதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜலிச்சு தனியாக அதிமதுரம் பொடி மட்டும் வச்சுட்டு மற்ற மூலிகைகள் எல்லாமே லேசாக வறுத்துட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மூலிகைகளை அதிமதுரம் பொடி அதனோட கலந்து காலை இரவு 2 வேளையும் மோர் இருந்தால் மோரில் கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம உணவுக்கு முன் குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ குடல் சுத்தமாக இருக்கும்போது டைஜஷன் நார்மலாக இருக்கும், நம்ம மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும், நிறைய ஒர்க் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் நமக்கு வேணும். எப்பவுமே ஒரு சிலருக்கு வந்து டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குன்னா நம்ம பாடிக்கு உள்ள இன்டெஸ்டைனில் நமக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ, குடல் கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது, இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.